நம்ம சேனலில் வீடியோ பார்க்கும் அனைவருக்கும் அன்பான வணக்கங்கள். இன்றைக்கி நம்ம சேனலில் அரபிக் கடல் நண்டு குழம்பு எப்படி செய்யுங்கிறத பார்க்க போகிறோம். நம்ம சேனலுக்கு ஆதரவு தரும் அன்பு நெஞ்சங்களுக்கு மனமார்ந்த நன்றிகளை தெரிவித்துக் கொள்கிறோம். நீங்கள் நம்ம சேனலுக்கு புதிதாக இருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அதற்கு தேவையான இஞ்சி, வெள்ளைப்பூண்டு பொடியாக நறுக்கி வச்சுருக்கோம். பெரிய வெங்காயம் 3 நீட்டு வசமாக நறுக்கி வச்சுருக்கோம். 6 பச்சை மிளகாய் எடுத்திருக்கிறோம். தக்காளி 3 நறுக்கி வச்சிருக்கோம். கருவேப்பிள்ளை சிறிதளவு எடுத்து வச்சிருக்கோம். தேவையான அளவு கொத்தமல்லி இலை எடுத்திருக்கோம். மிளகு ஒரு உரல்ல இடிச்சு வச்சிருக்கிறோம். தாளிக்க தேவையான வரமிளகாய், மசாலா இலை, வெந்தயம், பட்டை, கிராம்பு, ஏலக்காய் எடுத்து வச்சிருக்கோம். நம்ம நறுக்கி வச்சிருக்கிற வெங்காயம், பச்சை மிளகாய், பூண்டு, இஞ்சி, தக்காளி இதெல்லாம் போட்டு நல்லா கொஞ்சமாக மிக்சியில் எடுத்து வச்சுக்கோங்க. தாளிக்கிறதுக்கு தனியாக எடுத்து வச்சுக்கிறோங்க. இப்போ நல்லா மிக்சியில் அரைச்சி எடுத்து வச்சுக்கலாம். அரைச்சது நல்லா ரெடி ஆயிடுச்சு. எண்ணெய் காஞ்ச உடனே எடுத்து வச்சிருக்கிற வெந்தயத்தை சேர்த்துக்கலாம். வெந்தயம் நல்லா பொரிஞ்ச உடனே நம்ம எடுத்து வச்சிருக்கிற பட்டை, இலை, கிராம்பு, ஏலக்காய், வரமிளகாய் எல்லாத்தையும் சேர்த்து நல்லா கிண்டுங்க. கருவேப்பிலை, இஞ்சி, பூண்டு எல்லாம் சேர்த்துக்கலாம். வெங்காயம் அதில் சேர்த்துக்கிட்டு எல்லாத்தையும் நல்லா ஒன்றா வதக்குங்க. வெங்காயம் நல்லா வதங்கிருச்சு. இப்போ நம்ம நறுக்கி வச்சிருக்கிற தக்காளியை சேர்த்துக்கலாம். தக்காளி, வெங்காயம் எல்லாத்தையும் நல்லா ஒன்றா சேர்த்து வதக்குங்க. தக்காளி, வெங்காயம் எல்லாம் நல்லா வதங்கினதுக்கு பிறகு நம்ம மிக்சியில் அரைச்சி வச்சிருக்கிற அந்த பேஸ்ட்டை இப்போ இதோட சேர்த்து நல்லா வதக்கலாம். பச்சை வாசம் போகிற அளவுக்கு நல்லா அதை வதக்கி விடுங்க. ஓரளவுக்கு வதங்கினதுக்கப்புறம் நம்ம சுத்தம் பண்ணி வச்சிருக்கிற நண்டை இதோட சேர்த்துக்கலாம். நண்டு எல்லாம் இப்போ போட்டாச்சு. 1 ஸ்பூன் மஞ்சத்தூள் சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு நல்லா கிண்டி விடுங்க. ரெண்டரை ஸ்பூன் மிளகாத்தூள் சேர்த்துக்குவோம். 3 ஸ்பூன் மல்லித்தூள் சேர்த்துக்கலாம். மிளகாய்த்தூள், மல்லித்தூள் எல்லாம் போட்டாச்சு. நல்லா கிளறி விடுங்க. ஒரு ஸ்பூன் கல்லுப்பு சேர்த்துக்கலாம். கல்லுப்பு போட்டதுக்கு பிறகு மசாலா எல்லாம் நண்டில் சாறுற மாதிரி நல்லா வதக்கி விடுங்க. இப்போ ஓரளவுக்கு மசாலா எல்லாம் சார்ந்த பிறகு நமக்கு தேவையான அளவு தண்ணி இதோட சேர்த்துக்கிடுவோம். தேவையான அளவு தண்ணி ஊற்றிட்டு நல்லா கிளறி விட்டுட்டு பாத்திரத்தை மூடி வைங்க. கொஞ்ச நேரம் வேகட்டும். கரைச்சி வச்சிருக்கிற புளி தண்ணியை இதோட சேர்த்துக்கலாம்.
புளி தண்ணி ஊற்றி விட்டுட்டு நல்லா கிளறி விடுங்க. ஒரு கொதி வரட்டும். நண்டு குழம்பு நல்லா கொதி வந்துடுச்சு. இப்போ நம்ம இடித்து வச்சிருக்கிற மிளகுத்தூளை இதோட சேர்த்துக்கலாம். மிளகுத்தூளை போட்டுட்டு நல்லா கிளறி விடுங்க. நண்டில் எல்லாம் நல்லா மசாலா சாந்துருச்சு, நல்லா அவிஞ்சிருச்சு. இப்போ நறுக்கி வச்சிருக்கிற கொத்தமல்லி தழை இதோட சேர்த்துக்கலாம். கொத்தமல்லி இலையை போட்ட பிறகு 2 நிமிஷம் ஸ்லோ ஃப்ளேம்லேயே அடுப்பில் வைங்க. நல்ல அருமையாக கலர்ஃபுல்லாக சுவையோடு அரபிக் கடல் நண்டு குழம்பு ரெடி ஆயிடுச்சு. நீங்களும் இது போல் வீட்டில் செய்து அசத்துங்கள். நம்ம வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். மீண்டும் அடுத்த வீடியோவில் சந்திக்கும் வரை நன்றி.